Hello friends, welcome to Shrishas Fashion Trends. நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இந்த மாதிரி அழகான ஒரு crystal bangles எப்படி செய்யறதுன்னு வந்து பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து ரெக்வயர்ட்னு பாத்தீங்கன்னா 6mm crystals 6mm crystals அதே மாதிரி 6mm ல வந்துட்டு micro polished beadsன்றது நல்ல high quality beads. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த base bangles scissors இதுக்கு வந்து nylon wire வந்து தேவை. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா needle. இந்த needle வந்து எப்படி இருக்கணும்னா இந்த bangles இருக்கு பாத்தீங்களா, இந்த bangles கடையில வந்து holes இருக்கு. சோ இந்த holes குள்ள பூதுற மாதிரி இருக்கணும். அந்த ஐ வந்து பெருசா இருக்க கூடாது, நார்மலா இருக்கணும். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி நீடில்ல வந்து thread போட்டுருக்கேன். நான் எவ்வளவு மெஷர்மென்ட் எடுக்கணும்னு சொல்லிறேன். சோ இந்த bangles வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதில இருந்து 3 சுத்து 1 2 3 சுத்து வந்து எடுக்கணும். சரிங்களா? சோ இந்த அளவுக்கு இருந்தா வந்து இந்த பேங்கிள்ஸ்க்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். சோ இந்த threadல வந்து கரெக்ட்டா நல்லா நாட் போட்டு வச்சிருங்க. கொஞ்சம் இங்க பாருங்க, நல்லா திக்கான நாட் போட்டு வச்சிருங்க. சோ வந்து அந்த ஹோல்ஸ்க்குள்ள நம்ம விடுறப்ப அது உள்ள போக கூடாது, வெளியே நிக்கணும். வாங்க நம்ம இத எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஹோல்க்குள்ள வந்து இந்த நீடில் வெட்டுக்கோங்க. சோ இப்ப பார்த்தா அங்க உள்ள போட்டுருக்க நாட் பாருங்க, அந்த நாட் வந்து இப்ப வெளியே வரல, அப்படியே நிக்குது. சோ இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கோல்டன் பீட் போடுறோம். நெக்ஸ்ட் 3 கிறிஸ்டல் பீட், இந்த பேங்கிள்க்கு வந்து நீங்க 6mm கிறிஸ்டல்ஸ் எடுத்தாதான் வந்து கரெக்டா இருக்கும். அப்பதான் அந்த ஸ்பேஸ் பேங்கிள்ஸ் கொடுத்திருக்க ஸ்பேஸ்ல வந்து கரெக்டா அந்த பீட் வந்து போய் செட் ஆகும். அந்த பீடும் கிறிஸ்டலும் வந்து போய் செட் ஆகும். சோ நம்ம இதே மாதிரி ஒரு கோல்டன் பீட் 3 கிறிஸ்டல் பீட் வந்து கவுண்ட் போட்டுக்கிறோம். சோ அந்த பேங்கிள்ஸ்க்கு வந்து எவ்வளவு லென்த் தேவையோ இதுக்கு நம்ம நைலான் thread யூஸ் பண்ணாதான் நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். நார்மல் thread வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த பேங்கிள்ஸ் வந்து நமக்கு எல்லா சைஸ்லயுமே கிடைக்கும். 24, 26, 28, 210 எல்லா சைஸ்லயுமே கிடைக்கும். பேபி சைஸ் பேங்கிள்ஸ் கூட வந்து அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து நம்ம எதிர் நடுவில் ஏதாவது கோல்டு பேங்கிள்ஸ் இல்ல ஸ்லிம் பேங்கிள்ஸ் வந்து போடுறப்ப ரொம்ப லுக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரிச்சா இருக்கும். இந்த பேங்கிள் பேஸ் வந்து நல்ல குவாலிட்டி தான், கருக்காது. நம்ம எந்த பேங்கிள்ஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு சேஃபா ஒரு பாக்ஸ்லயோ இல்ல ஒரு கவர்லயோ வந்து நம்ம வந்து போட்டு வச்சுட்டா அது எவ்வளவு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஸோ கிறிஸ்டல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணோன்ட்டு இல்லை, நம்ம கிரியேட்டிவிட்டி தான். எந்த பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சைஸ் மட்டும் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ரொம்ப பெருசும் போட்டாலும் செட் ஆகாது, ரொம்ப சிறுசும் போட்டாலும் வந்து நமக்கு அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு லுக் நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்க்கலாம், நீங்கள் வச்சு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு ஹாஃப் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் நம்ம வந்து போடணும். இது இதே கவுண்ட் தான் போடணும்ட்டு இல்லை, உங்க இன்ட்ரெஸ்ட், நீங்க எப்படி எவ்வளோ கவுண்ட் வேணாலும் வச்சு போட்டுக்கலாம். பட் வந்து அந்த பேங்கிள்ஸ்க்கு வந்து கரெக்டா ஆடா இல்லாம கரெக்டா ஈவனா இருக்க மாதிரி வந்து பாத்துக்கோங்க. 3 பீட்ஸ் இல்ல 2 பீட்ஸ் போடலாம். இந்த கோல்டன் பீட்ஸ்க்கு பதிலாக வேற நீங்க பேர்ல் பீட்ஸ் போடலாம், எது வேணாலும் போடலாம். லாரியல்ஸ் போட்டும் பண்ணலாம். லாரியல்ஸ் போட்டு பண்ற பேங்கிள் வந்து நான் என்னோட ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு போடுறேன்.
இப்போ மறுபடியும் நம்ம லென்த் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ இடம் கொஞ்சம் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம ஒரே ஒரு கோல்டு பீட் அண்ட் 3 கிறிஸ்டல் பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த பேங்கிள்ஸ். ஸோ இது ஸ்டிச்சிங் மெத்தட் தான். நான் வந்து உங்களுக்கு இது வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். ஸோ நம்ம இதோட வந்து பாருங்கள் முடிச்சுக்கணும். கொஞ்சம் கேப் இருக்க மாதிரிங்க பாருங்கள், கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 சென்டிமீட்டர் கேப் இருக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இது பாருங்கள் ஈவனாக இருக்குது. இங்கே கோல்டில் ஆரம்பிச்சிருக்கோம், இங்கே பிளாக் கிறிஸ்டலில் வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. லூஸ் நடுவில் எங்கேயும் லூஸ் இருக்கக்கூடாது, செக் பண்ணிக்கோங்க. நல்லா எப்படி இருக்கோ அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல் எங்கே நம்ம அந்த பீட்ஸ் போட ஆரம்பித்தோமோ அந்த ஹோல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஹோல்குள்ளேயே நம்ம திருப்பி விட்டுக்கணும். ரெட் நல்லா இழுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள், நல்லா டைட்டாக ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த ஹோல் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹோல் எடுக்கிறப்ப எந்த பக்கம் அடியில் இந்த மாதிரி ஸ்டிச் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் வந்து வரும். ஸோ நீங்கள் எடுத்தோட்டி இங்கே வந்து ஒரு கிறிஸ்டல் பீட் பாருங்கள், இங்கே இருக்குது கிறிஸ்டல் பீடு. ஸோ இப்போ அதே ஹோல் தான், பட் அந்த கிறிஸ்டல் பீட்க்கு அடுத்து. ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க த்ரெட் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு எடுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். இதுங்களா கொஞ்சம் இழுத்துட்டா அது அப்படியே க்ளோஸர் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி எந்த சைடு எடுக்கிறீங்களோ நீடில் அந்த சைடு விடாதீங்க, அதுக்கு ஆப்போசிட்டில். அதாவது இங்கே பாருங்கள் அந்த த்ரெட்டு உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த த்ரெட்டுக்கு அடுத்தது அந்த த்ரெட்டு உங்களுக்கு வந்து நடுவில் இருக்கிற மாதிரி எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹோல் விட்டு எங்கே அந்த ஹோலுக்கு நேரம் என்ன பீட் இருக்கோ அங்கே தான் நீங்கள் வந்து கொடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ எல்லாமே வந்து இதே மாதிரி தான் நம்ம வந்து போடணும். த்ரெட்டு சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பீட்ஸ் ஏதாவது மேலே இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம அப்படியே அழுத்தி விட்டு அமுங்கிடும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம அது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது லாஸ்ட்டு ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே லாஸ்ட்டில் ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள்
இந்த த்ரெட் ஃபர்ஸ்ட் த்ரெட் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள நீடில் விட்டு எடுத்துக்கோங்க திருப்பி அதுல ஒரு 2 தடவை இந்த ஆல்ரெடி நம்ம த்ரெட் விட்டுருக்கோம் பாத்தீங்களா இங்க சோ அதோட நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் நாட் போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க ஏன்னா இந்த நாட் தான் இந்த பேங்கிள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெngth கொடுக்கும் சோ இந்த மாதிரி ஒரு 2-3 நாட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் சோ இப்போ போட்டுட்டு நம்ம ஃபைனலா என்ன பண்றோம்னா இந்த த்ரெட் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் நீடிலோட இருக்கிற த்ரெட் வந்து கட் பண்ணிக்கணும் சோ இந்த ஆல்ரெடி இருக்கிற த்ரெட்டும் வந்து குட்டியா கட் பண்ணிக்கோங்க சோ கட் பண்ணிட்டு அந்த த்ரெட் இருக்கு பாத்தீங்களா பேலன்ஸ் நம்ம கட் பண்ணி விட்டுருக்க த்ரெட் ஜஸ்ட் ஏதோ குவிக் ஃபிக்ஸ் ஃபெவி பாண்ட் இல்ல ஏதோ E6000 எது வேணாலும் போட்டு நாம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அது அப்படியே ஸ்டிக் ஆயிடும் தெரியாது அவ்வளவுதான் பாருங்க நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே தான் வந்து முடிச்சிருக்கோம் சோ நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது கண்டிப்பா இதெல்லாம் நீங்க வீட்ல பண்ணி பாருங்க கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு எது தேவைனாலும் என்னோட Facebook பேஜ் வந்து லிங்க் கொடுக்கிறேன் சோ நீங்க அதுல வந்து போய்ட்டு things நீங்க வந்து வாங்கிக்கலாம் என்கிட்ட சோ இப்போ பாருங்க ஒரு pair of bangles வந்து ரெடி பண்ணியாச்சு crystal bangles இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் நான் இப்ப ஜஸ்ட் பாருங்க நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு போட்டு காட்றேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you